ரேவதில பிறந்தவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக ரீச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்தவர்கள். இது என்னென்னா, புதுமையே அடிக்கடி உருவகப்படுத்திக்கிட்டே இருக்கும். புதுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. தன்னுடைய தொழிலாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையுமே அலட்சியமாக நினைக்கக்கூடாது. இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கைக்கு மிக சிறப்பான உந்துதலை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த உணவகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முதலீடு செய்யும் பொழுது நல்ல மிகப்பெரிய வெற்றிகளையும் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பன்மடங்கு பெறுவார்கள். குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த பெண்களுக்கு இந்த முடி கொட்டுறது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்குது. ரொம்ப சிறப்பான வெற்றிகளையும் தன்னிறைவான யோக வாழ்வையும் தரக்கூடிய ஒரு இறை வழிபாடு ஒன்று உண்டு என்றால் நிச்சயமாக அது விநாயகர் வழிபாடு தான். இந்த பிள்ளையார் பற்றி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சாதாரண மனிதனையும் பக்தி பிளஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்மோடு எனது பேர் ஜோதிடர் ஸ்ரீவர்ஷன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நம்ம ஒவ்வொரு நட்சத்திரனுடைய வாழ்நாள் ராசி பலன் பார்த்துட்டு வந்திருக்கோம் சார். அந்த வரிசையில் இறுதியாக ரேவதி நட்சத்திரம், ரேவதியில் பிறந்தவங்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? ரேவதி நட்சத்திரம் மீன ராசியிலே வியாபித்திருக்கக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்த நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, ஒரு தெளிந்த நீரோடை போன்ற மன வலிமை பெற்றவர்களாக இருப்பாங்க. ஒரு ஆற்று நீரில் எவ்வளோ ஒரு தூய்மை இருக்கிறதோ, அந்த ஆற்று நீர் எப்படி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு உடனடியாக கடந்து சென்று கொண்டே இருக்கிறதோ, அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வாழ்க்கையை ரொம்ப சூப்பராக ரீச் பண்ணக்கூடிய ஒரு அற்புதம் வாய்ந்தவர்கள். மேலும் பார்த்திங்கன்னா, இது ஒரு ரொட்டேஷன். அந்த மீன ராசியே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மீன்கள் அந்த ரீசைக்கிளிங் டைப்பில் இப்போ வந்துடும். இது என்னென்னா, புதுமையே அடிக்கடி உருவகப்படுத்திக்கிட்டே இருக்கும். புதுமையாக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. கேள்விகள்லேயும் பார்த்திங்கன்னா இவங்களுடைய ஞானம் அளப்பரிய தன்மையில் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் மிக ஈஸி கோயிங்காக எடுத்துக்கிட்டு அந்த வாழ்க்கையை ரொம்ப அற்புதமாக லீட் பண்ணக்கூடிய சிறப்பு வாய்ந்த நட்சத்திரம் தான் இந்த ரேவதி நட்சத்திரம். ரேவதி ராசியில் பிறந்தவங்களுக்கு பிஸ்னஸ் இல்லை ஜாப், இது எந்த துறை சார்ந்திருந்தாலும் லாபம் அதிகமாக இருக்குங்க சார்? ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நபர்கள் தன்னுடைய தொழிலாக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம் எதுவாக இருந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, உணவகம் சம்பந்தப்பட்ட தொழில் தான். அது பர்டிகுலராக புதிய கண்டுபிடிப்புகளை முன்னெடுத்து பொதுமக்களுக்கு நல்ல சுவையை வழங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இவர்கள் கைகளுக்கும் உண்டு, இவர்களுடைய நாலேஜுக்கும் உண்டு. குறிப்பாக இந்த கேட்டரிங் சம்மந்தப்பட்ட படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்ஸை ரீச் பண்ணுறவங்க. ஸோ இவங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த உணவகம் சம்மந்தப்பட்ட தொழிலில் ரொம்ப அற்புதமான முன்னேற்றத்தை பெறுவார்கள். உலகின் தலை சிறந்த உணவகங்களை சிறப்பாக நடத்தக்கூடிய தன்மை பெற்றவர்களுக்கு இந்த ரேவதி நட்சத்திரம் ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கும். சுயஜாதத்தில் ரேவதி நட்சத்திரம் வலிமையாக இருக்கும் பட்சத்தில் அவர்களுக்கு இயற்கையாகவே இந்த உணவக தொழில் சம்மந்தப்பட்ட நாட்டமோ அது சார்ந்த அனுபவமும் கண்டிப்பாக கிடைச்சிடும். மேலும் பார்த்திங்கன்னா இவர்கள் அன்னன்னைக்கு அழியக்கூடிய ஃபாஸ்ட் மூவிங் சம்மந்தப்பட்ட பொருட்களில் தன்னுடைய தொழிலை முன்னெடுக்கலாம். ஆடை ஆபரணமாக இருக்கலாம், அல்லது நூல் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், விவசாயம் சம்மந்தப்பட்ட விஷயம், பால் பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், பண்ணை தொழில் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம். இதெல்லாம் இவங்களுக்கு உணவு சம்மந்தப்பட்ட அத்தனை துறையிலையும் ஜொலிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்தவர்கள் இந்த ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள். ரேவதி ராசியில் பிறந்தவங்க லைஃப்பில் ஒரு விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னு அது என்னவா இருக்குங்க சார்? ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதையுமே அலட்சியமாக நினைக்கக்கூடாது. இது பின்னாடி என்ன பண்ணிடும் அப்படிங்கிற மாதிரி அந்த அலட்சிய போக்கோடு ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய இவர்கள் வாழ்வின் தோல்விங்கிறத ஆரம்பிச்சிடும். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் அப்பப்போ அதுக்கு சரியான தீர்வை கண்டுபிடிப்பது தான் சிறப்பானதாக இருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும். அதே சமயம் இந்த பொருளாதார முதலீடுகள் சம்மந்தப்பட்ட விஷயமோ, மற்றவர்களுக்கு பணம் கொடுப்பது சம்மந்தப்பட்ட விஷயங்களோ இவங்களுக்கு ஒத்து வராது. இந்த ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவங்களை எக்காரணத்தை கொண்டு பணத்தை கொடுத்துட்டாங்க, திருப்பி வாங்குறது கூட இவங்களுக்கு மனசு வராது, இல்லைன்னு மறந்துடுவாங்க. அந்த மாதிரியான ஒரு குணாதிசயத்தை இவர்கள் பெற்றிருப்பார்கள். ஏன்னா இந்த கை கொடுத்தது இந்த கை தெரியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் கூட இவங்க இருப்பாங்க. தான தர்மங்களை அதிகம் நேசிக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அதே சமயம் பணம் என்பது வாழ்வின் முக்கிய ஆதாரம் அப்படிங்கிறது இவங்க உணர்ந்து கொள்ளும். ஏன்னா சில நேரங்களில் இதனால் மிகப்பெரிய பொருளாதார சிக்கல்களாக இவங்க ஆளாக வேண்டிய சூழ்நிலையை உருவாக்கும். அப்படிங்கிறதுனால இதை கவனத்தில் கொள்வது நல்லது. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? அவங்க குழந்தைகள் அப்படிங்கிறது எப்படி குழந்தை பாக்கியம் இருக்குங்க சார்? இந்த திருமண வாழ்க்கையை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கொண்டாடி தீர்க்கக்கூடிய ஒரு அமைப்பு பெற்றவர்கள்.
முக்கியமாக இந்த ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த நட்சத்திரம் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் சூட் ஆகி போயிடும். ஏதோ ஒரு 3 நட்சத்திரம் மட்டும்தான் நெகட்டிவாக இருக்கும். அதனால் இந்த ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிறது திருமண வாழ்க்கைக்கு மிக சிறப்பான உந்துதலை கொடுக்கக்கூடிய நட்சத்திரம். தன் வாழ்க்கை துணையை ஒரு சாதாரண நபராக வந்தால் கூட தன்னுடைய வாழ்க்கை துணையை உயரத்தில் உச்சாணிக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இந்த ரேவதி நட்சத்திரத்தை பெற்றவர்களுக்கு உண்டு. ஏன்னா அந்தளவுக்கு புத்திசாலித்தனமோ அறிவுத்திறனோ நுண்ணறிவு சார்ந்த விஷயங்களை கையாள்வதிலும் ஒரு சாதாரண மனிதனையும் மிகப்பெரிய சாதனையாளனாக ஆக்கக்கூடிய ஒரு வலிமையும் இவர்களுக்கு கடவுள் கொடுத்த வரமாக இருக்கிறது. எனவே திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. திருமணம் ரொம்ப அற்புதமாகவே இருக்கும். இல்லற வாழ்வும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். குழந்தை பாக்கியத்தை பொறுத்தளவுக்கு சில தடைகள் வரலாம். அதற்கு சரியான மருத்துவ சிகிச்சை மேற்கொள்ளும் பொழுது அது சார்ந்த நன்மைகள் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு கல்வி அப்படிங்கிறது எப்படி இருக்குங்க சார்? ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கல்வியை தேர்வு செய்கிறார்கள் என்று பார்த்தால் நிச்சயமாக அவங்க பொதுமக்கள் தொடர்புடைய அல்லது நிர்வாகம் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்புடைய கல்விகளில் அதிக ஈடுபாடு காட்டலாம். அந்த வழியில் நல்ல முன்னேற்றத்தை தரும். சில அன்பர்களுக்கு ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மருத்துவத்துறையில் கொடியேற்றி பரப்புவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்குது. ஏன்னா இவங்க கை பட்டாலே அது குணமடையும் அப்படிங்கிறதுனால சித்த மருத்துவம் சம்மந்தப்பட்டதோ அல்லது மருத்துவத்துறை சம்மந்தப்பட்ட கல்வி இதை எடுத்து படித்தாலுமே அவங்களுக்கு அதில் மிகப்பெரிய சாதனையாளர்கள் வருவாங்க. அதற்கான முழுமையான தகுதியும் இவர்களுக்கு உண்டு அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மைகளை. நோயாளிகளை பரிவோடவும் அன்போடவும் பாசத்தோடவும் கவனிக்கக்கூடியது, அந்த அன்பான வார்த்தைகளை பிரிக்கக்கூடியது, அவள் தொட்ட உடனே குணமாகக்கூடிய அந்த ஹீலிங் பவர், இது எல்லாமே இந்த ரேவதி நட்சத்திரத்துக்கு இறையருள் கொடுத்துருக்கக்கூடிய அற்புதமான கொடை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு முதலீடுகள் செய்யலாம் அப்படின்னா எந்த துறை சார்ந்து அவங்க பண்ணலாங்க சார்? மருத்துவம் சம்பந்தப்பட்ட துறையில் முதலீடு செய்யும் பொழுது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அபரிவிதமான லாபங்களை பெறுவார்கள். இது யதார்த்தமான உண்மை. அதே சமயம் அந்த உணவகம் சம்பந்தப்பட்ட துறைகளில் ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் முதலீடு செய்யும் பொழுது நல்ல மிகப்பெரிய வெற்றிகளையும் லாபங்களையும் அதிர்ஷ்டங்களையும் பன்மடங்கு பெறுவார்கள். உலக பிரபலியம் அடைவதற்கான ஒரு வாய்ப்பும் கூட இந்த ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உண்டு. ரேவதி நட்சத்திரம் என்றாலே அது உணவு, பொதுமக்கள் தொடர்புடைய ஒரு நட்சத்திரம் அப்படிங்கிறத மட்டும் நம்ம கருத்தில் கொள்ளணும். தன்னை சார்ந்தவர்களை மிக மகிழ்ச்சிகரமாக சந்தோஷமாக வச்சிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வலிமை பெற்றவர்கள். பேச்சில் திறமை அதிக அளவில் வெளிப்படுங்க. அதே சமயம் பார்த்திங்கன்னா இவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு வலிமை இருக்கும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது லைஃப்பில் இந்த மாதிரி உடல்நல பிரச்சனை வரலாம் அப்படிங்கிறது என்னவா இருக்கலாங்க சார்? ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகள் அப்படிங்கிறது பல்லு மற்றும் எலும்பு, இது 2 சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை அதிக அளவில் எதிர்கொள்வாங்க. குறிப்பாக ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்த பெண்களுக்கு இந்த முடி கொட்டுறது மிகப்பெரிய ப்ராப்ளமாக இருக்கும். இவங்களை தவிர்க்கவே முடியாது. முடி கொட்டுறது அப்படிங்கிறத இவங்க தவிர்ப்பதற்கு சரியான அந்த தன்னுடைய உடல் ஆரோக்கியத்தை கரெக்டாக பேணி பாதுகாத்துக்கணும். உடம்பு ரொம்ப ஹீட்டாகாமல் பார்த்துக்கிட்டாங்கன்னாவே இதுவே ரொம்ப நல்ல அற்புதமான பலனாக இருக்கும். பற்கள், எலும்பு மற்றும் முடி இது சார்ந்த பிரச்சனைகளை அதிக அளவில் எதிர்கொள்ளக்கூடிய சூழ்நிலையை இந்த ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அனுபவிப்பாங்க. எனவே இது சார்ந்த தொல்லைகளிலிருந்து விடுபடுவதற்கு சிறு வயதிலேருந்தே அந்த உணவு பழக்க வழக்க முறையெல்லாம் ரொம்ப சிறப்பாக கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத நம்ம அவங்களுக்கு அழுத்த நிறுத்தமாக பதிவு செய்கிறோம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கோயில் வழிபாடு கொடுக்கலாம் அப்படின்னா இது என்ன கொடுக்கலாங்க சார்? ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரொம்ப சிறப்பான வெற்றிகளையும் தன்னிறைவான யோக வாழ்வையும் தரக்கூடிய ஒரு இறை வழிபாடு ஒன்று உண்டு என்றால் நிச்சயமாக அது விநாயகர் வழிபாடு தான். இந்த விநாயகர் வழிபாடை ரொம்ப சிறப்பாக முன்னெடுக்கும் பட்சத்தில் அவங்களுடைய வாழ்வு மிகப்பெரிய அதிர்ஷ்டகரமான யோக வாழ்வை பெறும். குறிப்பாக இந்த பிள்ளையார்பட்டி விநாயகரை வழிபாடு செய்யும் பொழுது ஒரு சாதாரண மனிதனையும் ஒரு மிகச்சிறந்த கதாநாயகனாக உருவாக்குவது போல ஒரு அற்புதமான மாற்றத்தை தரக்கூடிய ஒரு வழிபாடு இந்த பிள்ளையார்பட்டி வழிபாடு. இது பர்டிகுலராக சதுர்த்தி திதி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம். அப்படி செய்யும் பொழுது இந்த ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்வில் மறக்க இயலாத ஒரு மிகப்பெரிய மாற்றங்களும், தன்னை சார்ந்தவர்கள் அனைவரும் இவர்களுக்கு வாழ்வின் முன்னேற்றத்துக்கு உதவிகரமாக அமையக்கூடிய ஒரு அற்புதமான விஷயத்தையும் நம்ம பார்க்க முடியும். வெற்றிகளை அனைத்தையுமே வாரி வழங்கி ஆரம்பிச்சிருவார். தடைகள் எல்லாமே இவங்களுக்கு எந்த விதமான பாதிப்பையும் ஏற்படுத்தாது. தடைகளை தாண்டி சகல விதமான சௌபாக்கியங்களையும் இந்த ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பெறுவார்கள். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய வாழ்நாள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத விலாவாரியாக பார்த்தோங்க சார். கண்டிப்பாக நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்கலாம் அமைந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள்.